இப்படி அழகாகவே அம்மை பத்திர மாகாளியிடம் மாயாஸ்ரீ கண்ணன் 7 ஆண் குழந்தையும் கொண்டு வந்து சரி கையிலே கொடுக்கின்றார்கள். பார்த்தார் அம்மை பத்திர மாகாளி, அம்மா அண்ணா என்னம்மா அண்ணா என்னன்னா 7 ஆண் குழந்தையோட வந்திருக்கிறீ அண்ணா? எல்லாம் என் நேரம் இப்ப புதுசா வியாபாரத்தை ஆரம்பிக்கலாமாடி பாத்து. என்ன வியாபாரம்னா? குழந்தை வியாபாரம். அப்படி இன்னும் தொடங்கி இருக்கியா? நிறைய வியாபாரம் பண்ணி பார்த்தா எல்லாம் நஷ்டம். சரி இந்த வியாபாரமாவது ஓஹோன்னு ஓடுமானி பார்ப்போம். சரி குழந்தை விற்பாங்களான்னு கேட்குறீங்க. அது எப்படிதான் விற்பாங்க? குழந்தை எப்படிப்பா வைக்க முடியும்? ஊருக்கிட்ட போய் விட அன்னைக்கு திருப்பூர்ல ஒருத்தி 25 ரூபாய்க்கு ஒரு பிள்ளை விட்டுட்டு போய். 25 ரூபாய்க்கா? ஐயோ ஒரு 2 டீ காசுக்கா? அவ்வளவு மலிவாகி போச்சு பிள்ளைகள்லாம். அது ஏன் அவ்வளவு மலிவு வந்துச்சு? அதான் வேண்டாம் வச்சுக்கிட்டா வேண்டாம் கழிமுடி கத்தாங்க கூட உடம்பு குத்து தட்டி கசையோட கத்தையில கூட ஒரு பிள்ளை கிடக்கலாம் போயில. அதெல்லாம் நீ தானே காரணம் சொன்னாங்க. இல்லங்க அப்படியா? ஏன்னா உனக்கு பயந்துதான் நேற்று ஆமா. அப்படியா? எனக்கு ஒரு நாள் போயிடுறது கிடையாது. அப்படின்னா அண்ணா என்ன காரணம்? எப்படி வந்தது குழந்தை? ஆமா தங்கையாகிய பார்வதிக்காக வேண்டி நந்தவனத்தின் காவலாக நான் அமர்ந்திருந்தேன். சரி அப்போது சப்தகன்னியர்கள் 7 பேர்களும் ஆமா 7 குழந்தையை பெற்று போட்டு போயிட்டா. சரி அந்த சண்டாளி போயிட்டா. ஆமா அதை பார்த்த எனக்கு மனசு தாங்கல. பிள்ளைகள் அழற குரல்வாசி கேட்டு என் மனசு தாங்கல. ஆமா அதனால சரி குழந்தை வேணும் குழந்தை வேண்டி கவலைங்க. ஆமா இப்படி சத்தம் போட்டா எப்படி மனசு கேட்கும்? அதனால நீ நான் எடுத்து வளர்த்து கட்டி கொண்டு வந்தேன். அப்படியா அண்ணா? பொண்ணை நம்ப முடியாது. நீ எப்படிப்பட்டாலும் எனக்கு மட்டும் தானே தெரியும். எப்படி எப்படி எப்படின்னு அந்த உடப்பிறப்புக்கு தான் தெரியும். கண்டிப்பா அந்த உடப்பிறப்பு வடக்கு உடப்பிறப்பு தெற்கு உடப்பிறப்பு வடக்கு உடப்பிறப்பு கூடுகிறப்ப நீ விட்டு விட உடன் பிறப்பு. ஓ உடன் பிறப்பா? ஆமா ஏன்னா 2 பேரும் கூடி பிறந்தாங்க. ஆமா அண்ணனை பத்தி தங்கச்சிக்கு பொண்ணிய பத்தி எனக்கு தானே தெரியும். ஆமா இப்ப 7 குழந்தை பெத்துட்டு என் கையில கொண்டு கொடுக்குறா. நான் நல்லா வளர்த்து என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வேலையில இருக்கும்போது சரி நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருப்பான். ஆமா அப்ப நீ வந்து என்ன சொல்லுவா தெரியுமா? என்ன என் பிள்ளை தானே என்கிட்ட கூட கேப்பியா கேட்க மாட்டியா? கண்டிப்பா கண்டிப்பா கேப்பா. அதனால அண்ணா உன்னை நம்ப முடியாது. 7 குழந்தையினால் எனக்கு தாரை வார்த்து கொடுத்தால் மட்டும்தான் நான் நம்புவேன். எப்படியோ என்ன பிடிச்ச அந்த பிரச்சனை முடியணும் என்ற உடனே என் பெருமாள் 7 ஆண் குழந்தையை பத்திரகாளி கையிலே கொடுத்து தாரை வார் போகிறா Arriba
என்னம்மா தாரை வார்த்தை தந்து மஞ்சப்பானை தொட்டு தரணும். ஆமா. எப்படியோ என்ன பிடிச்ச பிரச்சனை என்னோட முடியட்டும். எல்லாரும் ஜாஸ்தி தண்ணி தொளிச்சிடுற. யாருக்கு? என்ன கிடாவை வன கொடுக்க தண்ணி தொளிக்க போற நீ? அதானே மஞ்சப்பட்டு தலையில தொட்டு வைக்கணும் 7 ஆண் குழந்தைக்கும் என்று அப்படி தாரை வார்த்து மஞ்சப்பால் தொட்டு வைத்து 7 ஆண் குழந்தையும் கையில கொடுக்கிறார் மாயாஸ்ரீ கண்ணன். அண்ணா என்ன 7 பிள்ளைக்கு பேர் வச்சு கூடண்ணா. சரி கண்டிப்பா வைக்கணும். பேர் உடனே எப்படி பேர் வைக்கிறா பாருங்க. சப்தகன்னி பெஞ்ச பிள்ளை இந்த 7 ஆண் குழந்தைகளும் சப்தகன்னி பெற்ற பிள்ளை விடுதினால் இவர் சத்திரிய சான்றோர் என்றும் இந்த நாரணருக்கு பிறந்தபடியினால் இவள் நாட்டார் குல செல்வங்கள். சப்தகன்னியர்கள் பெற்ற குழந்தைகள் சத்திரிய குல சான்றோர்கள். நாராயணனுக்கு பிறந்த குழந்தைகள் நாடார் குல மாணிக்கங்கள். நாடான் நாடாழ்வான். நாடான் நாடாழ்வான் என்று சொன்னார். அதனால்தான் மாயாஸ்ரீ கண்ணனுடைய அனுக்கிரகத்துக்கு இணங்கே நம்ம நாடார் குலத்தில் பிறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் 9 ஆண்டுகாலம் நம்முடைய தமிழ்நாட்டை ஆண்டார்கள். அன்னைக்கு சொன்னார் நாடான் நாடாழ்வான். அந்த காலத்துல எதை எடுத்தாலும் நாடு நாடு நாட்டு பழம், நாட்டு முருங்கை, நாட்டு கோழி முட்டை, நாட்டு பருத்தி கொட்டை, அந்த கொட்டையில கூட நாட்டு கொட்டை அப்படி எல்லாமே நாடா இருந்துச்சு. இப்ப எல்லாம் ஹைபிரிட் ஆகி போச்சு. அப்படியா நாட்டார்குல செல்வங்கள் என்று அழகாகவே கையிலே கொடுத்தாள். வாங்கினால் நாட்டார்குல செல்வங்களை. அண்ணா இது இன்று முதல் என்னுடைய குழந்தைகள். அப்படியா அண்ணா நீ புறப்படலாம். கிளம்பு கிளம்பு. நான் பாத்துக்கிடுவேன். புறப்படு. ஒண்ணு சொல்லலப்பா. அதுங்க கதையில எப்ப விட அப்ப ஓடிலாம் தான் இருக்கிறோம் பாத்துக்கோங்க. ஆமா பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சோர்வா போவான். இன்னைக்காவது டீச்சருக்கு ஏதாவது வந்து லீவ் கூடாதா அப்படி ரொம்ப கவலையோட போவான். பள்ளிக்கூடத்துல 4 மணி ஆனா டைம் மணி அடிக்கணும். ஜனகன மனகதிங்கிறது ஜெயகேன்னு வீட்டுக்கு வந்து அவ்வளவு ஸ்பீடு வேக தூக்குறானோ இல்லையோ மொத்த வரல தூக்கிட்டு வருவாங்க இருக்கு. அதே மாதிரி யாரும் ஆனோன்னு எப்படி அப்படியா? அதனால சரி அண்ணா என்மணி சென்று வாழ்ந்தா சரி எனக்கு இது என் மக்கள் நானே வீரமுடன் வளர்த்து வருகின்றேன். அப்படியே ஆகட்டுமா என்று இந்த சத்திரிய சான்றோர்களுக்கு அம்மை பத்திர மாகாளி சேனைப்பால் ஊட்ட வேண்டும். சரி குழந்தைக்கு சேனைப்பால் என்ன கொடுத்தாங்க? ரொம்ப நாள் ஆச்சு இல்ல அம்மட்ட போய் கேளுங்க. சேனப்பால் எப்படி தெரியாது நமக்கு சொல்லி கொடுப்போம். எனக்கு பிடிச்ச ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியா? வருஷ கணக்குல ஆச்சு. குழந்தை பிறந்த உடனே சேனப்பால் கொடுப்பாங்க. எப்படி அது வேற ஒண்ணும் இல்ல. சேனக்கிழங்கு வெட்டி மிக்சியில போட்டு அடிச்சு நல்ல கருப்பட்டி எடுத்து நல்ல சங்குல போட்டு கொஞ்சோல தண்ணி விட்டு அதை நல்லா கலக்கி இதுக்கு பிறகு சேனப்பாலா? ஆமா. ஏன்னா ஏன் அந்த கருப்பட்டி தண்ணி கொடுத்தாங்க? எதுக்கு? ஏன்னா இனிப்பு கொடுக்குறேன். ஆமா. இன்னைக்கு நான் உனக்கு இனிப்பு தர்றேன். சரி. இனிப்பாக தொடங்க வேண்டிய உன்னுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் இனிப்பா இருக்கட்டும் அப்படி சொல்லி முதல்ல கருப்பட்டி தண்ணி கொடுத்தான். சரி. கருப்பட்டி தண்ணி எனக்கு எங்க அம்மா ரொம்ப தந்துட்டாங்க. என்ன கலர்
கலர் மாறி ஆறி போச்சு. ஆறுக்கு அப்புறமா சீனி ஆமா. கொஞ்சம் புள்ள வெள்ளையா இருக்கட்டும் நீ. இப்ப குளுக்கோஸ். சரி. சரி. அதோட வெள்ளையா ஆமா, வெள்ளையா இருக்கட்டும். அது எப்படி பார்த்தாலும் இனிப்பு கொடுக்குறாங்க. ஆமா. ஏன் இனிப்பு கொடுத்தா இனிப்பா இருக்கட்டும் நீ. ஆமா. ஆனா ஒண்ணே ஒண்ணு பாத்துக்க. என்ன? எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா தாய்மார்களும் இப்படி இனிப்பு தான் கொடுத்திருப்பா. ஆமா. ஆனா நான் பிறந்த அன்னைக்கு மட்டும் எங்க அம்மா வத்தல் அரைச்சு ஊத்திருப்பான்னு நினைக்கிறேன். எதுக்கு? அதான் அன்னைக்கு போட்ட சத்தம் இன்னும் முடிய மாட்டாங்க. ஐயா வேக்கனி கிட்ட உட்கார்ந்து 40 வருஷமா வெளில அடிச்சு அப்படியாவது இருக்குன்னு பார்த்தேன். இப்ப இவ எடுத்துட்டு வந்துட்டா. இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு போட்ட சத்தம் விட்டுருவோமா? அது எப்படி விட முடியும்? என்ன யான்கிட்ட ஒரு 40 வருஷம் சத்தத்தை போடு. சரி, குறை சத்தத்துக்கு போட்டுறோம். ஆமா. ஏன்னா ஒருத்தன் சத்தம் போட்டு எங்க எல்லாமோ தள்ளுதுன்னு ஓடிட்டான். அதனால அப்ப சேனப்பால் கொடுக்கணும். அம்மை பத்திரம் மாகாளி நம்ம சத்திரிய சான்றோர்கள் நாட்டார்குல சிங்கங்களுக்கு என்ன கொடுக்கறா பாருங்க. என்ன பால் கொடுக்கறம்மா? புலிப்பாலை கொண்டு வந்து புலிப்பால் கறந்து வந்து சேனைப்பாலாகவே கொடுக்கின்றார். அப்பா, நாட்டு பால் கொடுத்தாளா, மாட்டு பால் கொடுத்தாளா, அமலா பால் கொடுத்தாளா? இல்ல, அமலா பால் கொடுத்தாளா? புலிப்பால் கொடுத்தா. புலிப்பால். ஏன்னா பிள்ளைகள் என்னைக்கு வாழ்க்கையில வீரமாக இருக்கிறது. அதான் இந்த சத்தம் போடுறான். புலிப்பாலை குடிச்சிட்டு தான். ஏன்னா அந்த காலத்துல புலிப்பால் குடிச்சா அதான் புலி மாதிரி பாஞ்சான். ஆமா. இந்த காலத்துல அவன் புட்டிப்பால் குடிச்சிட்டாலே அந்த படுத்த பொழுது இடத்த விட்டு எழும்ப மாட்டாங்க. அந்த காலத்துல சொன்னாங்க, ரத்தத்திற்கு அஞ்சாதவன் சத்திரியன் ஒருவனே. அந்த காலத்துல அட்டிப்புடி வெட்டு குத்து நான் ஆளுக்கு முன்னாடி வெட்டு வேக தூக்கிட்டு இருப்பான். ஏன்னா அன்னைக்கு புலிப்பால் குடிச்சு வளர்ந்தான். சரி, இன்னைக்குதான் புட்டிப்பால் குடிச்சு வளர்ந்தான். புருஷன் கொஞ்சம் எழுப்பினாலும் பொட்டாட்டி சொல்ல சும்மா ரொம்ப ஆக்கந்தான் எனக்கு தெரியல. எப்படி போக முடியும்? அதுலயும் தப்பே கிடையாது. இந்த காலத்துல எல்லாம் குழந்தைகள் பிறந்த உடனே தவப்ப இவ்வளவு நீளத்துல ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். என்னத பீடிங் பாட்டில் வச்சு இளமகனே இளைஞி. அதாவது நம்ம நாட்டுல நிறைய குழந்தைகள் பேச ஆரம்பிச்சோன்னு அப்பான்னு சொல்லாது, டப்பா. ஏன்? அது குடிச்ச உடனே டப்பா பால் தானே. அதுக்கப்புறமா தான் அப்பா டப்பா வாங்கி தந்தா அப்பா. முத அப்பா டப்பா டப்பா, அதுக்கு பிறகு தான் அப்பா. பிள்ளைங்க அவ்வளவு இப்படி டப்பா பால் குடிச்ச பிறகு இவனுக்கு எப்படி வீரம் வரும்? இப்பதான் நடக்க வைத்து போய் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த காலத்துல எங்க போனாலும் கால்நடையா நடந்து போவாங்க. இப்ப நம்ம பிள்ளைகளை இங்க இருந்து சுண்டக்கோட்டை வரைக்கும் நடந்து போச்சாலும் பார்ப்போம். சரி, பிள்ளைக்கு நடக்க முடியலன்னு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. இப்ப எவனா சைக்கிள் எடுத்துறானா ஓட்ட முடியாது. சரி, சைக்கிள் தான் ஓட்ட முடியலன்னு பைக் வாங்கி கொடுத்தாங்க. அதுல பைக் ஸ்டார்ட் பண்ண முடியல. இப்ப செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் தட் பண்ண அவ்வளவு இல்லன்னா அப்ப கை கால் வேலை செய்யாத அவ்வளவுதான். டப்பா பால் குடிச்சு வளர்றான மாதிரி. அது 100 ஸ்பீடு காணாதுமா, எனக்கு 150 ஸ்பீடுன்னு கேக்குறான். அது இப்போ ஒரு வண்டி ஒண்ணு வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓட்டுறவன் முத மாடியில இருப்பான். சரி சரி. பின்னாடி உட்கார்ந்துருக்க 3வது மாடியில இருப்பான். இப்போ ஒரு புது வண்டி வந்திருக்கு, நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓட்டுறவன் எப்படி இருப்பான், பின்னாடி இப்படி இருப்பான். இவனுக்கு அவனுக்கு சம்பந்தமே இருக்காது. முன்னாடி உள்ள பைக்ல வந்து பிடிமானம் இருக்கும், முன்னாடி இருக்கிற பிடிச்சிக்கிடுவான். அப்ப உள்ள பைக்ல பிடிமானமே கிடையாது. அது எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, இப்போ உள்ள காலேஜ் பிள்ளைகள்லாம் அப்படி ஓட்டும் போது இப்படி கொடுத்து படுத்துக்கிடுவான் அவன் மேல. அது டவுன்ல உள்ள பிள்ளையா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆமா, கிராமத்துல உள்ள ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து இப்படி மாமனார் புது பைக் வாங்கி கொடுத்துருக்காரு. சரி, இவன் நேர உட்காந்து பொட்டாட்டி புது பொட்டாட்டி பின்னாடி உட்கார வச்சு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டான். இந்த பாய் போய் உள்ள புருஷனையும் பிடிக்கல, இங்க பிடிக்கிறதுக்கு பிடிமானமும் இல்ல. இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு, நேர போயிட்டு இருந்தான். சரி, டக்குனு சிக்னல் போட்டான் பாத்தியா, இவன் பிரேக் போட்டான். எங்க பொண்டாட்டி எங்க போறா? வண்டியில இருக்கு, நம்ம பொட்டாட்டி வருது. அவன் போயிட்டான், நீ அடுத்த சிக்னல் வந்து பிக்கப் பண்ணிக்கிறது. அவன் பொண்டாட்டி அங்க அந்த பைக்ல அவன் மட்டும் போயிட்டான். இப்படியும் வண்டி வந்துருக்கு. இப்போ உள்ள வண்டி உள்ள பையங்களாம் இந்த வண்டியை தான் கேட்டுட்டு இருக்கான். அந்த மாதிரி இவனுக்கு தான் இவ்வளவு நேரம் கதை. அந்த வண்டி தான் வேணுமா? அதான் நானும் சொல்லியிருக்கேன். ஆமா, அதனால நான் முன் பைக்கில் போறேன், நீ பின் பைக்கில் வா, நீ ஸ்பீடா பிரேக் போடு. அவன் பண்ணி இப்ப நீ கொண்டு போறதுக்கு பாதுகாப்பா இறக்கி விடுறேன். அப்படியா? பாத்தீங்களா? அப்போ அந்த குழந்தைங்க வீரமா வளரன்னு சொல்லி அம்மை பத்திர மாகாளி சரி புலிப்பால் கறந்து கொடுத்து வளர்க்கிறாளாம். ஆமா, 7 ஆண் மக்களுக்கு 7 தொட்டில் கட்டி மகனை எடுத்து அப்படியே தங்கமணி தொட்டில கிடத்தி தங்கமணி தொட்டில் கிடத்தி தாளாட்டினாள். ஆரீரீரோ ஆரமுதி ஆரீரோ
தாலாட்டு படிச்சோட தூக்கம் வந்துட்டு எழுப்பிட்டாங்கல்ல. இருந்த ஆட்களே ஒண்ணு முழு பாட்டு முடியறதுக்குள்ள எல்லாரும் ஓ அங்க உட்காந்துக்கடா. கண்ணே எந்த கண்மணி கருக்கண்டோ சங்கரையோ உன்னை அந்த நவமணி பூமாதிரி கண்வளர பாலந்த நாளியெல்லாம் பரமல கதிரந்த கண்ணோ ஓரளந்த நாளியெல்லாம் நீ முத்தல கதிரந்த கண்ணோ வாழ்ந்த நாளியெல்லாம் பணமழைக்கு வந்தவனோ வாழ்ந்த நாளியெல்லாம் நீ முத்தழக்கு வந்தவனோ. இப்படி அந்த காலத்துல உள்ள பெண்கள் அழகா தாளாட்டுவாங்க. ஆமா, கண்ணே கற்கண்டே சர்க்கரையே மானுறங்கும் சோலையிலே மயிலுறங்கும் சிம்மாதனம் சரி தானே உறங்க வந்து தவமிருந்து வந்தவனா. ஆமா அந்த பால் போல் இளவிருக்கே சரி அந்த பரமசிவன் பந்தடிக்கே பந்தடிக்கு அந்த பரமசிவன் அடித்த பந்தை பகிர்ந்தடிக்க வந்தவனோ ஆமா ஆறாரோ ஆறீரோன்னு சொல்லி அழகா தாளாட்டுவன். சரிதான் இது படிச்சாச்சா? ஆமா படுத்தாச்சு இல்ல அது சும்மாவா தாலாட்டுன்னா அது தாலாட்டு தாலாட்டு முடிகிறதுக்குள்ள பாதி பேர் தூங்கிருக்கு உங்களுக்கு. ஆமா இப்படி தாலாட்டு அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. என்ன அந்த காலத்துல ஒரு சில பெண்கள் இப்படி தொட்டில் பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஆமா யா கண்ணூரங்கு கண்ணூரங்கு அப்படி தாளாட்டினா தொட்டில படுத்துற குழந்தை தூக்குறவங்களும் தாளாட்டுற தாய் தூக்கிக்குள்ள இருந்துருவான். ஏன்னா இவன் யான் கண்ணூரங்கு அவ கண்ணதானே உறங்க சொன்ன குழந்தை ஆமா அது சரிதான். சரி இப்படி இருக்கு தாளாட்டு. ஆமா ஆனா இன்னும் ஒரு சில பெண்கள் எப்படி தாலாட்டுறாங்க எப்படி தாளாட்டுவா? ஆ. இப்படி சிரிக்காம. அப்படி கேளு. இப்படிலாம் தாளாட்டின குழந்தை சூட்டாது. சரி தாளாட்டின எப்படி தாளாட்டணும்? எப்படி தாளாட்டும் போதுல யார் தாளாட்டுற மாதிரி தாளாட்டணும்? யாரு? தாளாட்டுனா சரி. என்ன என் பொண்டாட்டி தாளாட்டுற மாதிரி தாளாட்டணும். அவ்வளவு அழகா தாலாட்டுவாங்களா? அந்த காட்சி நீ வீட்டுல வந்து பாத்துக்கிட்டு இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டேன். சரி அவ்வளவு அழகா தாலாட்டுவாங்க. அப்படியே தொட்டில் கட்டி கட்டி குழந்தை தொட்டில கிடத்தி கிடத்தி அந்த தொட்டில இவ்வளவு அழகா போட்டு வச்சிருக்க ஏ அப்பா அம்மா அப்படி அழகா பாரு தொட்டில எப்படி சைஸா ஆடுவாரு. ஆட்டி விடாமலே ஆடுவாரு. அதவர் அப்படி தன்னால ஆடுது. அதான் தொட்டில நம்ம தொட்டில அப்படியா? தொட்டில வேட்டி அப்ப வேட்டி ஒரு வருஷம் ஆச்சு தொட்டி. சுத்த போச்சு. பிள்ளை நல்லா தும்மை அப்படி அழகா தொட்டில் கட்டி ஆமா குழந்தை தொட்டில கிடத்தி கிடத்தி இவ்வளவு அழகா தாளாட்டு. தாய் எப்படி தாலாட்டுறாங்க? நெல்லிக்கு நேர் நெல்லி நேரே திருநெல்வேலி திருநெல்வேலி ஊரதிலே உங்க அப்பனுக்கு சீனி கிழங்கு வியாபாரம் உள்ள வியாபாரம் சீனி கிழங்கு விற்றவுடன் உங்க அப்பா பட்டாணி கடலை வாங்கிட்டு வருவாரு. ஆமா திருநெல்வேலி சீனி கிழங்கு வச்சு பட்டாணி கிழங்கு வாங்க போயிருக்காம வேற பொருளை கிடைக்கலையா? அப்படி கேளு. அன்று பிறந்த குழந்தைக்கு பட்டாணி கடை எதுக்குன்னு கேட்கறேன். ஆமா. எல்லாம் பிள்ளையா தெரிஞ்சு பிள்ளை பேர சொல்லி பெத்தவ திங்கிறதுக்கு தானே. உங்களுக்கே நல்லா தெரியும். கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்க இப்படி இருப்பான். ஆமா டைட்டில் இருக்கா அவள 2 இட்லி மேல திக்கவே மாட்டான். ஆமா பசியா தான் இருக்கும். சப்பாத்தி 2 மேல திக்க மாட்டான். ஏன்னா டைட்டில் இருக்கா அவனா. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இப்ப கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஆமா இப்படி ஆயிடுவான். என் புள்ள பேர சொல்லி பெத்தவ திங்கிறதுக்கு மகாரா மதுரையிலே உங்க அப்பனுக்கு மல்லிகை பூ வியாபாரம். ஆமா மல்லிகை பூ விற்றவுடன் உங்க அப்பா மசாலா வடை வாங்கிட்டு வருவாரு. அதுதான் மசாலோட வாங்கிட்டு வராரு. இந்த அம்மா இப்படிலாம் சொல்லி தாளாட்டோட புருஷன் நினைப்பான். ஓஹோ நம்ம குழந்தைதான் கேக்குதோ அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பார்சல் பண்ணி கொண்டு வருவாரு. எல்லாம் பிள்ளையா தந்து சொல்லி பெத்தவத்துக்கு. அது மட்டுமா காகம் கதிரருக்கு இந்த கட்டெரும்பு சூடடிக்கு மாமன் பொழியழக்கு மைத்துணர்மார் கோட்டையிலே சாய்ந்திருந்து கணக்கெழுதும்
தருமருங்கள் அப்பா அப்பா அப்பாங்கிறது இவ்வளவு வெயிட்டா இருக்க. அப்பாங்கிற வாசம் 5 கிலோ இருக்கு. ஆமா ஆமா. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சந்தோஷமா இருக்கும்போது இந்த அம்மா வாய் நிறைஞ்ச மாதிரி சொல்லிடுவா. சரி அப்பான்னு பொண்ணு இருந்த சண்டை வராத வீடே இருக்காது. ஆமா. அன்னைக்கு புருஷன் கோவத்துல பொண்டாட்டி 2 அடி அடிச்சு வெளியே போயிட்டாருன்னா இந்த அம்மா புருஷன் உள்ள ஆத்திரத்துல குழந்தைக்கு சரியா பால் கொடுத்துருக்க மாட்டா. ஆமா. குழந்தை பசியில அழ ஆரம்பிக்கும். சரி. உடனே குழந்தை தொட்டில கிடக்கு அந்த அடியை மாத்தி பாடுவா. எப்படி? சாய்ந்திருந்து கணக்கெடுதும் தருமரோ உண்மாமன் அப்படின்னு அடி மாத்தி போடுவா. குழந்தை அதுக்கு அழகி நிப்பாட்டாது. அது வயர்ல இருந்ததுன்னு அழகி நிப்பாட்டும். இந்த அம்மா புருஷன் மேல உள்ள ஆத்திரத்துல அதுக்கு முன்னாடி தொட்டில இப்படி லூசா பிடிச்சிருப்பா. அன்னைக்கு புருஷன் அடிச்சார் பாத்தீங்களா? தொட்டில இப்படி பிடிச்சா பிடிச்சிருக்கியோ அப்படின்னு 5-6 அடி அடிச்சு 5-6 ஆட்டாட்டோ குழந்தை விக்கி வரைச்சு வரவிட்டையா. தொட்டில கிடக்குறது உள்ள போச்சு. இது ஒரு சில இடத்துக்கு இது தாலாட்டு. அதுலயும் குறிப்பா இந்த காலத்துல உள்ள பெண்களுக்கு சுத்தமா தாராட்டு பாட்டே தெரியுது. ஏன் அப்படி? இப்போ தொட்டிலே மாறி போச்சுங்க. என்ன தொட்டில்? இப்பெல்லாம் ஸ்பிரிங் தொட்டி. அந்த மாதிரி அப்பவே தொங்க விட்டு கடை தொங்கிட்டு கிடக்கு. தொட்டில மாத்தியாச்சு. சரிமா. அப்போ தாலாட்டு பாட்டி மாத்தணும்ல. இப்போ தொட்டில பட்டுட்டு சக்கல கபேதி சக்கல கபேதி அப்படி சங் சங் முன்னாடி இப்படி உட்காந்துருவான். அது கிடந்து இப்படி குதிச்சு கிடக்கும். அப்ப குதிக்கிற குதிதான் 25 வயசுல கல்யாணம் தான் கட்டி விட்டு ஓடி போகாம ஆமா. ஸ்பிரிங் தொட்டில குதிச்சு 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 எவ்வளவு அன்னைக்கு 25 வயசு 10ஆம் படிக்கிறதுக்குள்ள சொல்லிடுறான். டீச்சர் கூட்டிட்டு போட்டா இல்ல இல்லையா? என்ன டீச்சரையா? எங்க ஊருக்கு 10ஆம் போயிட்டா. ஏன்னா அப்படி ஸ்பிரிங் தொட்டில. ஏன்னா அப்ப அப்படி இல்ல. மானே மரகதமே தேனே திரவியமேன்னு சொல்லி தாளாட்டினாங்க. இப்ப தொட்டில படுத்திருக்கும் போதே காதல் காதல் வைபோகமே ஜோடி கிளிகள் பறந்துருவாங்க. எங்க பறக்காங்க? அப்போ தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அந்த காலத்துல சொல்லி இருக்கிறாங்க. பிறந்த பிள்ளைக்கு செல்ல கொடுத்து நம்ம என்ன சொல்லி கொடுக்கிறோம்? இல்லங்க, அதான் இந்த காலத்துல சொன்னாங்க எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் அதில் மண்ணில் பிறக்கையில். அது நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் ஒரு அன்னை வளர்ப்பதில். கண்டிப்பா. அந்த காலத்துல குழந்தைகள் எல்லாம் பிறந்த உடனே குழந்தை வச்சு கொஞ்சு வந்தாய். ஹைகோர்ட்டு துறை, என் சீமத்துறை, என் ராஜத்துறை, என் வக்கீல் துறை அப்படின்னு சொல்லுவா. அது மட்டும் இல்ல கொஞ்ச நேரத்துல கதவை துறை. ஆமா அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்கன்னா அந்த குழந்தை நாளைக்கு வளர்ந்து பெரிய உத்துவத்தில் இருப்பான். இப்போ உள்ள பெண்கள் திருட்டுக்கான பயமுள்ள அப்புறம் மாதிரியே இவன் நினைப்பா நம்ம அப்பனும் ஏற்கனவே திருடன் போல அப்படின்னு இவனுக்கு கம்மி என்ன ஆரம்பிச்சிருக்கும். அப்போ பாருங்க, சரி அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டும் போதே நிலாச்சோறு காமிச்சுதான் சோறு ஊட்டுவோம். இப்ப செல்ல காமிச்சுதான் சோறு ஊட்டுறோம். ஆமா பாத்தீங்களா? அது என்ன திங்குது திங்கலன்னு அதுக்கே தெரியும். அது என்னத்தை கொடுத்தாலும் ஏதோ தாரா. ஆமா, இவ்வளவு வயிற்று நிறைச்சா போதும், நம்ம கொஞ்ச நேரமா நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். ஆமா, இப்ப அப்படி ஆயிடுச்சு. சரி, அம்மை பத்திரம் மாகாளி அப்படியே வளர்க்கிறா. புலிப்பால் கறந்து கொடுத்து பால் சீரூட்டி அவன் தொட்டில் கட்டி வெண்ணிலா காட்டி குழந்தையை வளர்த்து வருகின்றார்கள். சத்திரகுல சான்றோர்கள் எப்படி வளர்ந்து வருகின்றார்கள் அம்மா? அந்த குழந்தைக்கு 2 வயது ஆச்சு. வயதாச்சு
தவிழ்ந்து விளையாடுகின்றான். ஆமா. 2 வயதிலே நடந்தோடி விளையாடி வருகின்றான். குழந்தைக்கு 3 வயதானது. அம்மை பெற்ற மகாளி. 3 வயதிலே முடியிறக்கி காது குத்தினார்களாம். சரி. குழந்தைக்கு அம்மா 4 வயதானது. நடந்தோடி விளையாடி. குழந்தைக்கு 5 வயதானது. அழகா வந்துட்டான். சரி. பார்த்தால் அம்மை பெற்ற மகாளி ஆஹா. நமது குழந்தைகள் கல்வி கற்க வேண்டாமா கண்டிப்பா என்று அம்மா. ஒரு அண்ணாவிடம் அழைத்து வருகின்றாள். அந்த காலத்துல குழந்தைகள்லாம் 6 வயசுலதான் பள்ளிக்கூடத்துக்கு போகும். ஆமா. அப்படியே போனாலும் டீச்சர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இப்படி காது தொடும்பாங்க. ஏன்னா குழந்தைகள் கொஞ்சம் வளர்த்து கம்மியா இருக்கும். ஒரு சில குழந்தைகள் காது தொடும்பாங்க. அதே மாதிரி என்னையும் கூட்டு போய் பள்ளிக்கூடத்துல பையனுக்கு 6 வயசு ஆயிட்டு பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கங்கன்னாங்க. நான் கொஞ்சம் ஆள் கட்டையா இருந்தேன். டீச்சர் நம்பல, இவனுக்கு 6 வயசு இருக்காது, அவன் காதை தொட சொல்லுங்கன்னா நான் ஓடி போய் டீச்சர் காதை தொட்ட உடனே அட்மிஷன். பாரு அறிவான பிள்ளை வெளியே ஒண்ணுமே அறிவு யாருக்குமே கிடையாது. காதத்தோட தொடணும். டீச்சர் காதை போய் காதை போய் தொட்டு பாருங்க. இப்ப டீச்சர்கிட்ட அப்படியா? அப்ப அந்த காலத்துல எல்லாம் காதை தொட்டாதான் அட்மிஷன் போடுவாங்க. ஆமா. பார்த்தால் அம்மை பத்திரமாக குழந்தைகளை வீரமுடன் வளர்க்க வேண்டும், கல்வி கற்று வர வேண்டும். அப்பா சத்திரிய சான்றோர்களே, நீங்கள் அழகாக கல்வி எல்லாம் கடித்து வர வேண்டும் என்று ஒரு அண்ணாவிடம் கல்வி கற்பதற்காக அழைத்து வந்தார்கள். இந்த சத்திரிய சான்றோர்கள் ஒரு அண்ணாவிடம் வந்து கல்வி கற்று வருகின்றார்கள். அறிவாரை கொன்றை வேந்தன் ஆடி சோடி படித்து அப்பாடியின் சோடி படித்தார். படித்து முடித்தார். ஒரு அண்ணா வீட்டை போய் அந்த காலத்துல படிப்பு முறையா படிக்கிறாங்க. பள்ளிக்கூடத்து போனோட என்ன செய்வாங்க? பள்ளிக்கூடத்தை மண்ணடி போடணும். பள்ளிக்கூடத்தை மண்ணடி போடணும். என்னப்பா சொல்றா? ஆமாப்பா, அந்த காலத்துல உள்ள பெரிய ஆள்கிட்ட கேட்டு பாருடா. என்ன அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா பள்ளிக்கூடத்தை மண்ணெளி போட்டு, சரி, பள்ளிக்கூடத்துல மண்ணெளி போட்டு, பள்ளிக்கூடத்துல மண்ணெளி போட்டு அந்த மண்ணை பரப்பி அந்த மண்ணில தான் ஆனாவன எழுதினாங்க. ஆமா. அதுக்கப்புறமா தான் சுட்டிக்கல் அடிக்க ஆனாவன எழுதினாங்க. சரி. அப்ப தானே ஸ்லேட் வந்திருக்கு, ஸ்லேட்ல ஆனாவன எழுதுறாங்க. அந்த காலத்துல ஏட்டு படிப்பு. ஆமா, கண்டிப்பா. அந்த காலத்துல குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா வாத்தியார் கோலச்சுவடியில எழுத்தாணி வச்சு ஆனாவன்னாவை எழுதி அதுக்கு ராகம் போட்டு சொல்லி கொடுப்பார். ராகம் போட்டு எப்படி ஆனா பண்ணா
ராகம் போட்டு சொல்லி கொடுத்தா ஆமா. குழந்தைகளுக்கு மனசு ஆழமா பதியும். அது அந்த காலம். ஆமா. இந்த காலத்துல எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தா வாத்தியாருக்கு உடம்புல பிடிச்சிருந்து சொல்லி சரி. ரொம்ப ஷார்ட்டா சொல்றாரு. எப்படி? இது கூட நெஞ்சு வெளி வந்துச்சு. அதுக்கா அப்படின்னு நேத்து எல்லாம் வாத்தியார் ஸ்ட்ரைக். ஆமா ஸ்ட்ரைக்கா நம்ம சம்பளம் தானே. நேத்து பள்ளிக்கூடத்துல அவ்வளவு பயங்கர பாடம் நடத்திருக்கான். சரி. அதனால இப்ப அதை விட சுருக்கிட்டாரு. எப்படி? சம்பளம் கூட கூட படிப்பையும் குறைச்சிடணும்ல. ஆமா. இப்படி சொல்லி அவனுக்கு அஞ்சாப்பு முடிகிற வரைக்கும் சுத்தமா ஆனவனும் தெரியாது. அன்னைக்கு ஒரு பையன் தவப்பட்ட போய் எப்ப வாயப்பையன் இருக்கான். என்னது வாயபயமா? பயவுள்ள என்ன கேட்கானே ஒண்ணு வாயை திறக்க சொல்றாரு. தவப்பட்ட போய் இப்படி கேட்டிருக்கான். இவன் என்ன சொல்றான்னு ஒண்ணு வழங்கலையே. நீ சொல்லி கொடுத்த வாத்தியார்கிட்ட போய் என்ன கேட்பன்னு சொல்லி பையனை கூட்டு நேர வாத்தியார்கிட்ட வந்திருக்காரு. சார் என் பையன் என்னது வாயப்பையன் இருக்கான் என்னதுன்னாரு. உடனே இவர் வாத்தியார் சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஐயா நீங்க ஒண்ணு வித்தியாசமா நினைக்காதீங்க. ஆமா. இது அவன் பயக்கம். அப்போ பயக்கம். ஏன்னா இவருக்கு அந்த லே வரல. பழக்கம் இவருக்கே லே வரல. பிறகு இவரு சொல்லி கொடுத்த பையன் எப்படி வாழ போலன்னு திட்டமா கேட்பான். அதான் வாயப்பையன்னா இவரு இப்படி கிடைச்சி பயக்கம். இருக்கு படிப்பு. அப்ப வாத்தியார் சொல்லி கொடுத்த மாதிரி பிள்ளை படிக்க முடியும். ஆமா. அப்போ அந்த குழந்தை ஒரு அண்ணாவிட கல்வியை கற்பதற்காக அழைத்து வருகின்ற போது இந்த சத்திரிய சார்ந்தோர்கள் என்ன கல்வியெல்லாம் கற்று வருகின்றார் வாருங்கள். ஆமா. அறிவரை கொன்றை வேந்தன். சரி. ஆத்திச்சோடி. ஆறு சாஸ்திரம் 11 புராணம் 28 ஆகமம் 32 வருடம். சரி. 64 கலைக்கணம் 96 தத்துவம் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் அல்லடவு சிலம்பு தொழில். ஆமா. இப்படி சொல்ல வேண்டிய அனைத்து விதமான கலைகளை ஒருங்கே கற்று வந்தார்கள் சத்திரிய குல சார்ந்தோர்கள். அழகாகவே யானை சவாரி செய்ய, குதிரை சவாரி செய்ய, வில் பிடிக்க, அஸ்திரம் தொடுக்க, இப்படி என்ன கல்வி எல்லாம் கற்க வேண்டுமோ அத்தனையும் கற்றுணர்ந்தார்கள் இந்த சத்திரிய சார்ந்தோர்கள். அத்தனையும் கற்று வருகின்ற போது ஒரு கட்டிலம் காளையாக வருகின்றார்கள். அம்மை பத்திரம் மாகாளி வீரத்துடனே எல்லா கல்வியும் கற்றுக் கொடுத்தாள். ஒரு வீரனாகவே வளர்த்து வந்தாள். இப்படி கற்று வருகின்ற நாளையிலே சத்திரிய சார்ந்தோர்கள் சொல்றாங்க, அம்மா பத்திரகாளி அம்மா, அம்மா கற்றவித்த அத்தனையோ கண்குளிராய் காணவே காண வேண்டும். அம்மா பத்திரமாகாளி வயசு அப்படிப்பட்ட வயசு. அதான் சொன்ன 10ல படபடப்பு, 20ல எடக்கு, 30ல முறுமுறுப்பு, 40ல நர, 50ல தெர, அதுக்கு மேல இருந்தா மருந்து வச்சிட வேண்டியது. 50க்கு மேல இருந்தா செரையா? 10ல படபடப்பு. 10 வயசு பையனா ஒரு இடத்துல இருக்க மாட்டான். அங்க ஓடுவான் அப்படி. 10ல படபடப்பு, 20ல எடக்கு, 20 வயசான குரல் உடத்துல லேசா அருமை விசலக்குள்ள அவன் எடக்கு 20ல எடக்கு, 30ல முறுமுறுப்பு, கல்யாணம் முறுமுறுப்பா, 40ல நர, 50ல தர சுருக்கு, 60க்கு மேல வந்தாச்சு. அப்படின்னா 60 வயசுக்கு மேல இருந்தாலே தொடர்ந்து ஆரம்பிச்சிருவாங்க. பெற்றோர்கள் எல்லாருமே பிள்ளைகள் பாரமா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக. ஆனால் இப்ப வாலிப வயசு ஒரு இடத்துல இருக்கிற வயசா. அப்ப பிள்ளைங்க சொல்றாங்க, அம்மா கற்றுவித்த அத்தனையும் நாங்கள் கண்குளிர காண வேண்டும் அம்மா. அம்மை பத்திரமாகாளி, அதனால் நான் எங்கே போக வேண்டும் தெரியுமா? வேட்டைக்கு சென்று வா